உங்க அம்மாவை நினைச்சா உனக்கு என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும்? 100 சாமிகள் இருந்தாலும் மா உன்னை போலாகிடுமா. சூப்பர்ரா. அப்ப உங்க அப்பாவை நினைச்சா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. சூப்பர் சூப்பர். அப்ப உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட நினைச்சா? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். அப்ப என்ன நினைச்சா? சோலி முடிச்சு. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. மரணம் என்னும் தூது. ஆரஞ்சு சொல்லுங்க. நீயோ தப்பா எழுதி வச்சுக்கிறா, அதப்பா நான் சொல்லணுமா? இதுல என்னடா தப்பு இருக்கு? ஆப்பிளுக்கு முதல்ல ஏத்து, ஏன்னா ஆரஞ்சுக்கு ஏதானே வரணும். ஓ போட்டா அது ஆரஞ்சு தானே. இன்னும் வெயில அடிச்சுக்கின, குளிச்சா கூட புழுங்கிக்கின, ட்ரெஸ் ஃபுல்லா வேர்த்துக்கின, நான் ஏசி ரூம்ல ஒளிஞ்சிக்கின. இன்னும் வெயில. நான் யாரு? நான் தான். நான் தான் சொன்னா? ஏன் உங்க அம்மா அப்பா உனக்கு பேரே வைக்கலையா? வச்சிருக்காங்க. அப்ப சொல்லி தொலை. பேரை சொன்னா பயந்துருவோமா என்ன? கீதா. மேடம் மேடம் மேடம். டேய் டா அத்தை பேசுறாங்க, பேசு மாமா. பேசுறோம். ஹலோ ராககுட்டி, என்னடா சொன்னோம், அத்தை மறந்துட்டீங்களா? ஆமா அத்தை, நீங்களும் மறந்துருங்க. அம்மா இன்னைக்கு ரீல்ஸ் போட்டியா நீ? அடுத்த பிள்ளை எல்லாம் 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கு. உனக்கு அந்த 5000 போதும், அதுக்கு மேல எல்லாம் போயிட வேண்டாம். பக்கத்து வீட்டு பையன் பாரு, காலையில மாடிக்கு போனவன் கண்டென்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்கான், இன்னும் கீழே வரல. அவன் எவ்வளவு டெடிகேட்டடா ஒர்க் பண்றான். சரி சொல்லு, இப்ப எந்த சாங் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சொல்லு. 4 பேரை பார்த்து காப்பி அடிச்சாது ஒரு 2 ரீல போட்டு தொலையேன். அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா அப்பா என்ன படி படி படின்னு சொல்லி உயிரை வாங்குவாங்க. நான் அப்படியே பண்றேன், உன்னை ரீல்ஸ் தானே போட சொல்றேன். நீ 4 காசு சம்பாதிச்சு 4 பேரோட கொலாப் பண்ணி வீட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கி தந்தா தானே அம்மாவுக்கும் பெருமையா இருக்கும். ஒருத்தையும் வெளியே நான் யூடியூபர் அம்மா, இன்ஃபுளுசர் அம்மா, நான் அந்த பிணத்துறாங்க. என்னால வாய் திறந்து சொல்ல முடியுமா சொல்லு? போன மாசம் 5000 ஃபாலோவர்ஸ் இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்கு. உங்க அப்பா கேக்குறாரு, நேத்து போட்ட ரீல்ஸ்க்கு எவ்வளவு வியூஸ்னு. 10 வியூஸ்னு சொல்லவா? நிர்மலா வந்து சொல்றா, அவன் பையனுக்கு ஒரே நாள்ல 10 மில்லியன் வியூஸ் போச்சான். உன்கிட்ட சொல்றதுக்கு பேசாம நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு ரீல்ஸ் போட்டு போயிடலாம் போல இருக்கு. இங்கதான் தொலைச்ச. எப்படா தொலைச்ச? ஜஸ்ட் நவ். எதடா தொலைச்ச? ஹார்ட் தலைவா. உதயம் தேட்டர்ல என் இதயத்தை தொலைச்ச, அத தேடி தேட்டர்ல தினம் தேடி. அண்ணாச்சி 1 ரூபாய்க்கு முட்டை ஷாம்பு கொடுங்க. 1 ரூபாய்க்கு முட்டை ஷாம்பு. 1 ரூபாய்க்கு முட்டை ஷாம்பு இந்தாமா. வேற? அவ்வளவுதான் அண்ணாச்சி. ஆமா, நீ வேற ஷாம்பு இல்ல போட்டு குளிப்ப. இத ஒண்ணு குளிக்கிறதுக்கு வாங்கிட்டு போலாம் அண்ணாச்சி. என் புருஷன் முட்டை ஆம்லெட் கேட்டான், அதான் ஒரு முட்டை 6 ரூபாய் விக்குது. இந்த முட்டை ஷாம்பு 1 ரூபாய் தானே, அதான் இதை ஊத்தி ஆம்லெட் போட்டு தர போறேன். இதை ஊத்தி ஆம்லெட் போட்டு கொடுக்க போறியா? இந்தாமா, இதை ஊத்தி ஆம்லெட் போட்டு கொடுத்தா வாயில நுரையில தள்ளும். என்ன வர வர பொம்பளைங்க எல்லாம் இவ்வளவு மட்டமா நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம தம்பி பாத்தீங்கன்னா நாய் கத்துற மாதிரியே கத்துவான். இப்ப ஒரு டைம் கத்த சொல்றேன் பாருங்க. கத்துற தம்பி. தொப்பை யாருக்கு விழுதா? ஆண்களுக்கு விழுதா பெண்களுக்கு விழுதா? தொப்பை விழுந்ததுக்காக நாங்க வருத்தப்படுறல. ஏன் தெரியுமா? தொப்பை விழுந்துச்சுன்னா நம்ம குப்பரக்க விழும்போது மூக்கில் இடிக்காது. நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க, நீங்க? நாங்க பீச்சாரமா இருக்கிறவங்க. என்ன ஒண்ணு, நீங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவீங்க, நாங்க கருமாரியம்மா கோயிலுக்கு போவோம். நேத்தோட கோயிலாண்ட போயிட்டு வந்தோமே.